ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். சதர்ன் ரயில்வேஸ்லேருந்து ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு அதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். நவம்பர் 20 நவம்பர் 27 சென்னை சென்ட்ரல்லேருந்து காலையில் 6:25 கிளம்புற சப்தகிரி எக்ஸ்பிரஸ் திருப்பதிக்கு போகிற ட்ரெயின் 6:55 கிளம்புன்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ½ அன் ஹவர் டிலேவாக மெயின்டெனன்ஸ் ஒர்க் இருக்கிறதுனால. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கும் நவம்பர் 27 காலையில் 6:25 சென்னை சென்ட்ரல்லேருந்து திருப்பதிக்கு கிளம்புற சப்தகிரி எக்ஸ்பிரஸ் அரை மணி நேரம் டிலேவாக 6:55 கிளம்பும். அடுத்து கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸில் டோக்கன்ஸ் இன்னும் அவைலபிளாக இருக்குது. ஸ்ரீவாரிமேட்டில் திவ்ய தர்ஷன் டோக்கனும் இன்னும் அவைலபிளாக இருந்தது. இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி அலிப்பிரி நடைபாதையில் திவ்ய தர்ஷன் டோக்கன் கொடுக்கறதுக்கு இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஆனால் அலிப்பிரி பாதாள மண்டபத்துக்கிட்ட இருக்கிற ஹோமம் நடத்துகிற இடத்துல காலையில் எவ்ரிடே 50 டிக்கெட்ஸ் போல் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சோ பேசிஸில் ஸ்ரீனிவாச திவ்யானுக்கு ஹோமம் டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. ஏர்லி மார்னிங் டைம் ஸ்லாட்டில் டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 1லேருந்து 2 மணி நேரம் ஆகலாம். மதியானத்துலேருந்து நைட் வரைக்கும் உண்டான டைம் ஸ்லாட்டில் டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 4லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபாய் தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 12 மணி நேரம் ஆகலாம். டிடிடியோட ஃபஸ்ட்டு போர்ட் மீட்டிங்கில் டூரிசம் மூலமாக கொடுக்கக்கூடிய 4300 ரூபாய் ஸ்பெஷாலிட்டி தர்ஷன் டிக்கெட்ஸை டோட்டலாக ஸ்டாப் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. டூரிசம் அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் டூரிசம், தமிழ்நாடு டூரிசம், ஐஆர்சிடிசிலலாம் கொடுத்துட்ருந்தாங்க. அதெல்லாம் டூரிசமில் வந்துடும். ஸோ அதெல்லாம் ஸ்டாப்டுன்ட்டு கிளியராக சொல்லியிருக்கிறாங்க. ஏபிஎஸ்ஆர்டிசியும் டூரிசமில் வருமாங்கிறது எக்ஸாக்டாக தெரியல. கால் பண்ணி ஏபிஎஸ்ஆர்டிசிக்கு கேட்டதுக்கு இன்னும் எங்களுக்கு எந்த அப்டேட்டும் வரல அப்படின்னாங்க. டிசம்பர் மாதத்துக்கும் ஜனவரி மாதத்துக்கும் இன்னும் 300 ரூபாய் தர்ஷன டிக்கெட் ஓப்பன் பண்ணல. நீங்கள் நவம்பர் மாதம் வரைக்கும் ஏபிஎஸ்ஆர்டிசிலையோ இல்லை வேறு எந்த டூரிசமில் புக் பண்ணியிருந்தாலும் சரி உங்களோட தரிசன டேட் படி போகலாம், அலோவ் பண்ணுவாங்க. டிசம்பர் மாதத்துக்கு உண்டான ஏபிஎஸ்ஆர்டிசி, ஜனவரி மாதத்துக்கு உண்டான ஏபிஎஸ்ஆர்டிசிலாம் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க, இல்லை ஸ்டாப் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு எங்களுக்கு இன்னும் எந்த அப்டேட்டும் வரலன்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் இதை பற்றின இன்ஃபர்மேஷன் ஏதாவது தெரிய வந்தால் ஷேர் பண்ணுறேன். ஏபிஎஸ்ஆர்டிசிலையும் ஸ்டாப்டா இல்லை அலோவ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது எக்ஸாக்டாக தெரியல. ட்ராவல் ஏஜென்சிஸில் டிசம்பருக்கு புக் பண்ணியிருக்கோம், இப்போ டூரிசம்லாம் கேன்சல்டுன்னு சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னா நீங்கள் உங்கள் ட்ராவல் ஏஜென்சிக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஏன்னா அவங்க என்ன பேசிஸில் புக் பண்ணிக்காங்கன்னு தெரியல. அவங்களுக்குன்னு எதுவும் ஸ்பெஷலாக கோட்டா மாதிரி கொடுக்குறாங்களா, இல்லைனா ஜென்ரலாக சிலர்லாம் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணும்போதே புக் பண்ணிவிட்டு குரூப்பாக அழைச்சிட்டு போவாங்க டெம்போலலாம், அந்த மாதிரி அழைச்சிட்டு போகிறாங்களான்னு தெரியல. ஸோ நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷன் ஒன்று உங்கள் ட்ராவல் ஏஜென்சிஸ்க்கு கேட்டுக்கோங்க, இல்லைனா டிடிடி கஸ்டமர் கேரில் கேட்டுக்கோங்க. லக்கி டிப்பில் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யாதவங்க செய்துக்கோங்க. நாளைக்கு காலையில் 10 மணியோட க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. நேற்று திருப்பதியில் சுவாமி தர்ஷனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 62,085 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.78 கோடி ரூபாய் முடிக்காணிக்கை கொடுத்தாங்க. 21,335 பேர். தரிசன டிக்கெட் புக்கிங் பற்றினது புதுசாக எதுவும் வரல. ஆல்ரெடி நேற்று வரைக்கும் கொடுத்தது மட்டும்தான் இருக்குது. எப்போ என்ன இன்ஃபர்மேஷன் டிடிடியிலேருந்து வந்தாலும் இமிடியேட்டாக ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே பெல் மாதிரி ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ தட் திருப்பதி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தரிசனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கும் திருப்பதி பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.